ஒரு பாக்டீரியா முதல் 1 மணி நேரத்தில் 5% வளர்ச்சியும், இரண்டாவது 1 மணி நேரத்தில் 8% வளர்ச்சி குன்றியும், மூன்றாவது 1 மணி நேரத்தில் 10% வளர்ச்சி அடைகிறது. முதலில் அதன் எண்ணிக்கை 10,000 எனில் மூன்றாவது மணி நேரத்திற்கு பிறகு அதன் எண்ணிக்கை என்னவாக இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாடலில் சம் கேட்டாங்களா, பர்சன்டேஜில் இந்த மாடல் சம் கேட்டாங்களா? ஃபர்ஸ்ட் முதலில் என்ன இருக்கு? 10,000 இருக்கு. ஃபர்ஸ்ட் 10,000 இருக்கு. இன்ட்டு இங்க 5% வளர்ச்சி அடையுது அப்படிங்கிறாங்க. எப்பவுமே 5% வளர்ச்சினா 100 + 5, அப்ப 105 வகுத்தல் 100. அடுத்தது 8% வளர்ச்சி குன்றியும் அப்படிங்கிறாங்க. குன்றியும்னா குறையுதுன்னு அர்த்தம். அப்ப 100ல் 8 போச்சுன்னா 92 வகுத்தல் 100 இன்ட்டு மூன்றாவது 1 மணி நேரத்தில் 10% வளர்ச்சி அடையுது. அப்ப 100 + 10 110 வகுத்தல் 100. ஸோ இந்த 00க்கு இந்த 00 அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இங்க ஒரு 0 இங்க ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாம். அடுத்தது 5ஆல கேன்சல் பண்ணா இங்க 2 இங்க 21. ஸோ இங்க 2ஆல கேன்சல் பண்ணா 46. பேலன்ஸ் பார்த்தோம்னா 21 இன்ட்டு 46 இன்ட்டு 11 ஈக்குவல் டு இதெல்லாம் பெருக்கணுமா 10,626. ஸோ 3 மணி நேரத்துக்கு பிறகு பாக்டீரியோட எண்ணிக்கை பார்த்தோம்னா 10,626. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர்.